ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடம்பா தொக்கு பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறது. இது சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, சோம்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், கடம்பா மீன். இதுக்கப்புறம் மிளகாத்தூள். இதுக்கு நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த அளவுக்கு. எனக்கு வீட்டு மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சு, அதனால் நான் ஆச்சி மிளகாத்தூள் தான் நான் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி என் பையன் கேட்டான்ட்டு அவனுக்காக ரெடி பண்ணுற டிஷ் இது. இப்போ கடாய் வச்சாச்சு. தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய். ஆயில் கம்மியாக தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றிக்கூடாது. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மீடியமான ஃப்ளேம்லே அடுப்பு நம்ம வச்சுக்கிற அளவு தான். மீடியமான ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போட்டு நம்ம செய்யறது தான். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா சோம்பு, அதை போட்டுடலாம். ஓகே. அதுக்கப்புறம் வெங்காயம். எண்ணெயில் கொஞ்சம் கவனமாக போடணும். நம்ம எடுத்து வச்சு கருவேப்பிலை. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி நல்லா வதக்கணும். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நம்ம வதக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வதங்க வேண்டியது இருக்குது. இப்போ லைட்டாக வதங்கின மாதிரி இருக்குது. இப்போ இந்த டைம் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பாருங்கள், 1 ஸ்பூனு இந்த அளவுக்கு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதை இந்த வெங்காயத்தோடு வச்சு அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் அதுக்குண்டான அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொதுவாகவே கடம்பாக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே போட்டுக்கணும். இதை நல்லா வதங்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இங்கே பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்கன்றதெல்லாம் தெரியுதா? நல்லா சூப்பராக அந்த ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கிலோ கடம்பா எடுத்துருக்கேன். இதுக்கு நான் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 தான் எடுத்தேன். தக்காளி 2. ரொம்பவும் போடக்கூடாது. அதிகமாக தக்காளி வெங்காயம் போட்டால் அந்த தொக்கு தான் இருக்கும். அப்போ இதில் இருக்க கறியே தெரியாமல் போயிடும். ஒரு கறியாக சாப்பிட்ற மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்காக இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போடலாம். அது பாருங்கள், தக்காளி வதங்கிறதுக்காக இந்த உப்பு சீக்கிரமாக மெசஞ்சி வந்துடும் இல்லையா, அதுக்காக இந்த உப்பு நல்லா மெசஞ்சி வர்றதுக்காக தான் நான் இந்த உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம இந்த உப்பு போட்டோம் இல்லையா, அதனால் நான் ஏன்டா கையால் தொடரன்னு தொடாதீங்க, எனக்கு இது பழகிடுச்சு. அதுக்காக நீங்களும் தொட்டெல்லாம் பார்க்காதீங்க. கையில் எப்பவுமே துணி வச்சுக்கிங்க. ஓகே, இந்த அளவுக்கு வதங்கினதே போதும். இப்போ நான் கறி போடுறேன். மீன் நல்லா அலசி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஏன்னா இதுலேயே நிறைய தண்ணி வந்துடும். அதனால் நம்ம போட வேண்டாம். இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் வீட்டில் அவனுக்குன்றதை விட எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ டைம் இப்போ தான் கிடச்சிது. இப்போ வந்து அடுப்பு நம்ம சிம்மிலேயே வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சு இது கலரி கொடுக்கணும். இப்போ இதில் வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நான் மஞ்சத்தூள் போடுறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் மஞ்சத்தூளுன்றது கிருமி நாசினி. எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது. இது ஒன்றும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நீங்கள் போடலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம்னா இப்போ இதில் வந்து தண்ணி இறங்கும். அது உள்ள தண்ணியெல்லாம் இறங்கும். உப்பு இப்போ போடக்கூடாது, ஏன்னா அது இறங்கணும் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போடக்கூடாது. இப்போ இதுலேயே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இது உள்ள தண்ணி நான் சொன்னேன் தண்ணி விட்டு வரும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம உப்பு போடலாம். ஏற்கனவே நம்ம தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கறிக்கு உண்டான உப்பு கரெக்டாக இருக்கும். அதிகமாக இருக்கும்லாம் நினைக்க வேணாம். உப்பு போட்டு கழுவுந்தா இருந்தால் உப்பு பார்த்து போடுங்க. நான் உப்பு போட்டு கழுவலை, அதுக்காக மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவுனேன். ஓகே, போதும். இதே கரெக்டாக இருக்கும். நான் 3/4 ஸ்பூனு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டேன். இப்போ இது போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா அந்த தண்ணி மொத்தம் வந்துடும். தெரியுதா உங்களுக்கு? நீ பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைம் நம்ம போடலாம். நான் வந்து அனல் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், கலர் மட்டும் கொடுக்கும், காரம் இருக்காது. இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா. நம்ம இப்போ இது மட்டும்தான் போடுறோம். இந்த தண்ணி சுண்ட சுண்ட என்ன ஆகிடும், இது மொத்தமே இது சீக்கிரம் சுண்டிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது ஓரளவுக்கு கொதிச்சிச்சுன்னா இது அப்படியே கிரேவி பதத்திலே இறக்கிடுவாங்க. எனக்கு கிரேவியெல்லாம் வேண்டாம், இது அப்படியே பெரட்டி வரா மாதிரி எனக்கு வேணும். ஆனால் நான் அந்த பதத்துக்கு நான் இதை விடுறேன். கரெக்டாக இருக்கும். அந்த மிளகா நான் போட்ட அளவில் போட்டிங்கன்னா காரம் கலரு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஓரளவு தண்ணியை சுண்டிடுச்சு. இதை போதும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் என்ன பண்ணணும், கொத்தமல்லி தூவி கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு இறக்கிடலாம். இது கிரேவியாக குழம்பாக ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கு. எனக்கு அப்படி வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நான் ரசம் வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டி கொஞ்சம் பெரட்டினா மாரி வேணும். தொக்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுண்டி எடுத்துப்பேன். அப்படி இல்லைனாலும் பெரட்டினா மாதிரி இறக்கிடுவேன். இது இன்னும் கொஞ்சம் ஆகணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ இதுவாக இருந்தது, எனக்கு இப்போ இந்த பதத்துக்கு போதும். கொஞ்சம் ஓரளவு கிரேவியாக. வீட்டில் பசங்க கொஞ்சம் சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்குது. நான் போட்ட உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடுறேன், கொஞ்சமாக. அவ்வளோதான், போதும். இது மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே போட்டு, இப்போ நான் எடுத்து வச்ச கொத்தமல்லி. எங்கள் வீட்டில் கொத்தமல்லியெல்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. எடுத்து ஒதுக்கிலாம் வைக்க மாட்டாங்க, அதனால் நான் நிறையாவே போட்டேன். பாருங்கள் சூப்பராகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அப்படியே கமகமன்னு இருக்குது. செம்ம ஸ்மெல்லு. நம்ம இதை எடுத்து செய்யும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அவ்வளோதான்.
எப்படி இருக்குது? இதுதான் இன்னியோட கடம்பா தொக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே.